வேலை செய்யும் போது கொஞ்சம் சிப்பாகி போச்சு. கீழே தான் கொஞ்சம் சேராகும் போது சிப்பாகி கீழே அப்படி லைட்டாக உயர்வை ஓடிட்டேன். ஓடிட்டுல செப்பு கொஞ்சம் கை கிழிஞ்சு செவை கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு. அவளுக்குமே வராது. இவ்வளோதான் சாப்பிடக்குள்ள தான் சாப்பாடு இருந்தாலும் இப்படி தான் சாப்பிடணும். இதுக்கு மேலே ஏறாது கை, இப்படி தான் இருக்கும். இப்படி கீழே இறக்கலாம், இது மேலே தோணும் அவ்வளோ தான் வரும். அவ்வளோதான். இப்படி தான் ஒரு 3 மாதமாக இருந்துச்சு. குறிஞ்சி போய் பாருங்கள் சரியாயிரும் அப்படின்னாங்க. அப்புறமேல தான் எங்களுக்கு சரி பண்ணும் போது தான் கையெல்லாம் ஃபுல்லாக தோற மாதிரி இருந்துச்சு. இல்லை ஹாஸ்பிட்டலாம் நல்லா குறிஞ்சி ஹாஸ்பிட்டலாம் சூப்பராக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃபுல்லாக நீட்டாக பார்க்குறாங்க. பட்டு கீழே விழுந்து சவு கிழிஞ்சிருச்சு, தோள்பட்டை. கை அப்படி மேலே தூக்கினா அப்படி கையில் நடுக்குது. கை வந்து இப்படி அவ்வளோதான், அதுக்கு மேலே தூக்க முடியாது. கை பின்னாடி இப்படி போகாது. அதுக்கு மேலே பண்ண வேண்டி தான் இப்படி கை மேலே தூக்குறது, இப்படிங்கிறது, பின்னாடி தூக்குறது, இப்படி வட்டம் ஓடுறது. இந்த இப்படி கையில் இப்படி தலைச்சிக்க முடியாது. கை வராது, தலைக்கு வராது, இப்படி வராது, இப்படி வராது, இப்படி வராது. கை பண்ணி ஒரு 2 வருஷம் எனக்கு பொண்ணுக்கு மறுபடி நான் வந்தேன். அம்மாடி இவனுக்கு, அம்மாடி எங்கள் தம்பி பொண்ணுக்கு, இப்போ எங்கள் அம்மா தான் பண்ணிக்கிறேன். சவுத்து அதே தான். இப்படி இப்போ இதில் தண்ணி பேக் வந்து போகும்போது எல்லாத்துக்கும் ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு தான். நலம் தரும் என் நாடும் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோட்ஸ், சேலம்.